அட டூத் பவுடர் வீட்டிலே செய்யலாம். ஆமாங்க, முன்னாடி உள்ள காலங்கள்ல எல்லாம் பல் துலக்கிறது பார்த்தீங்கன்னா சாக்கோல் வச்சு தான், அதாவது உமிக்கறி வச்சு. இந்த உமிக்கறியை நம்ம வீட்டில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நெல்லில் இருந்து வரக்கூடிய இந்த மாதிரி உமி ரைஸ் நெல்ல எல்லாம் கிடைக்கும், மார்க்கெட்லேயுமே இருக்குது. இந்த மாதிரி உமியை வாங்கி இரும்பு பாத்திரம் இல்லைன்னா சட்டியில போட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். முன்னாடி உள்ள காலங்கள்ல எல்லாம் விறகடுப்புல சமையலை முடிச்சிட்டு அதுல வெளியே தட்டி விட்டுருவாங்க. அது பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்திலே நல்லா நீத்தி கிடைச்சிரும். விறகடுப்பு இல்லாதவங்க இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்க. இந்த மாதிரி ஒரு மண் சட்டி எடுத்து அதுல நம்ம வாங்கி வச்சிருக்கிற உமி எல்லாத்தையும் கொட்டிட்டு தேங்காயோட குடும்பி எடுத்து சென்டர்ல புதைச்சி வச்சுட்டு அதுக்கு மேல நெருப்பு பத்த வச்சு விட்டோம்னா அந்த நெருப்பு தணல்லே எல்லா உமியும் நல்லா கருகி உமிக்கறி ரெடி ஆயிரும். இந்த உமிக்கறிக்கு கூட கொஞ்சமா பொடி உப்பு எடுத்துட்டு 2 துண்டு சுக்க நல்லா பொடிச்சு சலிச்சு எடுத்து இந்த உப்பு கூட மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த உமிக்கறியில கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா பல் தேய்க்கிறதுக்கான பல் பொடி ரெடி ஆயிரும். இந்த உமிக்கறியை வச்சு பல் தேய்க்கிறதுனால என்ன பெனிஃபிட் இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா பற்கள்ல இருக்கிற மஞ்சள் கரையெல்லாம் நீங்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. வாயில இருந்து துர்நாற்றம் வருதுன்னா இந்த உமிக்கறிக்கு கூட 5 கிராம்பு 5 துண்டு பட்டை ரெண்டையும் நல்லா பொடிச்சிட்டு உமிக்கறிக்கு கூட மிக்ஸ் பண்ணி பல் தேய்ச்சிங்கன்னா வாயில இருந்து வரக்கூடிய துர்நாற்றம் படிப்படியா குறைஞ்சிரும். இந்த உமிக்கறியில உறிஞ்சுற தன்மை அதிகமா இருக்கிறதுனால பற்கள்ல இருக்கிற வலுவழுப்பு தன்மை எல்லாமே ஈஸியா ரிமூவ் ஆகி வந்துடும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு எங்களோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.